வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, தமிழக மக்களின் கூத்துக்கலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த கூத்துக்கலைகள் என்பது தமிழனுடைய பாரம்பரிய அடையாளத்தை கலைகளிலும் கூத்துகளிலும் விளங்குவது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதில்னா நெஞ்சை எள்ளும் நிகழ்த்து கலைகளுள் தெருக்கூத்தும் ஒன்று. கூத்துக்கலை இசைக்கலையைப் போலவே பழமை வாய்ந்தது என்று மயிலை சீனி வெங்கடசாமி கூறுகின்றார். தமிழ் முத்தமிழ் என வழங்கப்படுகிறது. இது இயல் இசை கூத்து என முத்தமிழின் கூறுகள் அடங்குவதாக இலக்கியங்கள் கூறுகிறது. வரி வடிவத்தில் இதயத்திற்கு இன்பம் பயப்பது இயல் என்றும், ஒலி நயத்துடன் பாடப்பெறும் பொழுது இசையுடன் இயந்து இசை என்றும், மெய்ப்பாடுகளினால் வெளிப்படுத்துவது கூத்து என்றும் வழங்கப்படுகிறது. ஆடற்கலையும் நடிப்புக்கலையும் ஒருங்கே வளர்ந்தவை. பாவராக தாள வகை கொண்டு பதத்தால் பாட்டுக்கு ஏயை நடிப்பது கூத்து என்று அபிதான சிந்தாமணி விளக்குகிறது. கூத்து என்பதை முதலில் நாடகம் என்று குறிப்பிடுவர் இளங்கோவடிகள். இத்தகைய சிறப்பும் பழமையும் வாய்ந்த கூத்துக்கலையின் அக்கால நிலையையும் இக்கால நிலையையும் இந்த 2 காணொளிகளை நாம் காணலாம். கூத்து என்பது நாட்டியம், நாடகம் ஆகிய இரு கலைகளுக்கும் பொதுவானதாக வழங்கப்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தில் கூத்து, கூத்தர் என்றும் சொற்கள் உள்ளன. சங்க இலக்கியங்களிலும் கூத்து எனும் சொல் மிகுதியாக உள்ளது. கூத்தர் ஆடுகளம் கடக்கும் புறநானூறில் 27வது பாடலில் நம்ம இதை பார்க்கலாம். இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்று சிலப்பதிகாரத்தில் நம்ம காண முடிகிறது. நன்னூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டியம் நன்னூல் நன்கு கடைப்பிடித்து அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் நன்னூலில் இருக்கிறத சுட்டி காமிக்கிறாரு இளங்கோவடிகள். நாடகம் எத்தும் நாடக கணிகை சிலம்பு அப்படின்ற சிலம்பில் நம்ம பார்க்கலாம். திருக்குறளிலும் கூத்தாட்டு அவைக்கரம் என்று 332வது குறளில் அவர் சொல்லியிருக்கார். சரியா? இதெல்லாம் இலக்கியங்கள் காட்டும் கூத்துக்கலைகளின் சிறப்புகளை அல்லது மேற்கோள்களை நாம் காண முடியும். அப்போது பழங்காலத்திலிருந்தே கூத்துக்கலை தமிழகத்தில் இருந்தது என்று நம்பப்படுகிறது. வேடம் புனைந்து இரவு தொடங்கி விடியும் வரை கதை தழுவி ஆடப்படும் நாடகமே கூத்து ஆகும். கூத்து எனும் சொல் முதலில் நடனத்தையும் பின்னர் கதை தழுவி வரும் நாடகத்தையும் குறித்தது என்று நாம் நினைவில் கொள்ளலாம். கூத்து எனும் சொல் அந்த நடத்தப்பட்ட நாடக களத்தையே ஒட்டியே தெருக்கூத்து என்று பெயர் பெற்றது. ஏன்னா தெருவில் இருந்து ஆடுவதற்கு அவ்வகை பெயர் வந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த கூத்து வகைகளில் பல வகை இருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு ஆடல்களை குறிக்கும் சொல்லாக சங்க இலக்கியங்கள் கூறினாலும் கூத்துகள் 7 வகையாக இருப்பதை நாம் இலக்கியங்கள் ஊடே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, வசைக்கூத்து அல்லது புகழ்கூத்து, வேத்தியல் அல்லது பொதுவியல், வரிக்கூத்து, வரிச்சாந்தி கூத்து, சாந்தி கூத்து, வினோத கூத்து, தமிழ் மற்றும் ஆரியம் இயல்பு கூத்து, தேசி கூத்து, வெறியாட்டு கூத்து அப்படின்ற 7 வகை கூத்துக்களை நம்ம பார்க்கலாம். இவைகளில் முதல் 6ம் 2 வகைகளாக இணைந்து வசைக்கூத்து என்பது ஒருவரை வசைப்படுத்தி கூறுவதாகும். இதற்கு முரண்பட்டதாக ஒருவரை ஏற்றி பாடுதல் புகழ்கூத்தாக அமையும். வேந்தன் முன்னால் ஆடி காட்டும் கூத்து வேத்தியல் கூத்து என்றும், பொதுமக்கள் முன்னர் ஆடி காட்டுவதால் பொதுவியல் கூத்தும் என்று அழைக்கப்படுகிறது. தலைவனுடைய சாந்தி குணங்களை பாடுவது வரிக்கூத்து எனவும், தலைவனுடைய சாந்தி குணங்களை மாற்றி பாடுவது வரிச்சந்து கூத்து எனவும் அழைக்கப்படுகின்றன. இன்பமாக நின்றாடக்கூடியது சாந்தி கூத்து என்றும், இதற்கு முரண்பட்ட நிலையில் நின்றாடுவது
வினோத கூத்து என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆரிய நாட்டினர் ஆடிக்காடும் கூத்து ஆரிய கூத்து என்றும், தமிழ்நாட்டவரின் கூத்து தமிழ் கூத்து எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு கூத்துக்கள் 7 வகையாக பிரிந்துள்ளதை இக்காணொலியில் பார்த்தோம். அடுத்ததில் என்னென்ன எங்கெங்கே இந்த கூத்துக்கள் ஆடினாங்க அப்படிங்கிறத பற்றின காணொலியில் நம்ம விரிவாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.